ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, 2 பேட்ஸ்மேன்கள் ஒரே பக்கம் நின்னதுக்கப்புறம் கூட ரன் அவுட்டு செய்யலை. இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இஷான் கிஷான் செய்த தவறை பற்றியும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது T20 போட்டியில் பேட்டிங்கில் அசத்திய இந்திய விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங்கின் போது செய்த மோசமான ரன் அவுட் தவறு ரசிகர்களிடையே பெரும் சிரிப்படைய ஏற்படுத்தியிருக்கிறது. ஜிம்பாப்வே அணியின் ரன் சேஸின் போது சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னே வீசிய 15வது ஓவரின் 5வது பந்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. ஜிம்பாப்வே பேட்டர் தாடிவன்ஷே மருமானி பந்தை தட்டிவிட்டு ஓட முயன்றார். ஆனால் எதிர்முனையில் இருந்த நியூமேன் நயம்ஹரி வேகமாக ஓடி வந்ததால் இரு பேட்டர்களும் ஒரே முனையில் வந்து நின்றனர். இதனால் கீப்பர் முனையில் பேட்ஸ்மேன் இல்லாத நிலை இருந்தது. அப்போது எளிதான ரன் அவுட் வாய்ப்பும் இருந்தது. பந்து கையில் கிடைத்தும் இந்த குழப்பத்தை கவனிக்காத இஷான் கிஷான் பந்தை ஸ்டம்பில் அடிக்காமல் பிச்சின் நடுவே மெதுவாக உருட்டிவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு பேட்டர்கள் இருவரும் ஒரே முனையில் நிற்பதை உணர்ந்த இஷான் கிஷான் தலையில் கை வைத்து ஏமாற்றத்துடன் நின்றார். மிகவும் எளிதாக செய்திருக்க வேண்டிய ரன் அவுட்டை அவர் கோட்டை விட்ட இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த ரன் அவுட் வாய்ப்பு பறிபோன போது ஜிம்பாப்வே அணி 7 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதனால் பெரிய பாதிப்பு இன்றி இந்திய அணி தப்பியிருந்தாங்க. இந்த தவறு செய்த இஷான் கிஷான் பேட்டிங்கில் துவம்சம் செய்திருந்தார். இஷான் கிஷான் 44 பந்துகளில் 9 பவுண்டரிகளுடன் 2 சிக்சர்களுடன் 81 ரன்கள் விளாசி இந்திய அணிக்கு வலுவான அடித்தளம் அமைத்து கொடுத்தார். அவருடன் இணைந்து திலக் வர்மா 60 ரன்கள் எடுக்க இந்தியா 20 ஓவர்களில் 219 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவர்களில் 129 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றதால் இஷான் கிஷானின் இந்த வினோதமான தவறு அணியின் வெற்றியை பாதிக்காமல் ஒரு நகைச்சுவை நிகழ்வாக மட்டுமே முடிந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வட்டாரத்தில் ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-0 அப்படின்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியிருக்காங்க. இந்த மாபெரும் வெற்றியின் மூலமாக ICC T20 அணிகளுக்கான தரவரிசையில் இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளி இந்திய அணி மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஜிம்பாப்வே தொடருக்கு முன்னதாக அயர்லாந்து அணிக்கு எதிராக 2 போட்டிகள் கொண்ட T20 தொடர்லையும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர்லையும் ஆடியது இந்திய அணி. அந்த தொடர்களில் ஒரு வெற்றியை கூட பெறாமல் அதிர்ச்சி அளித்திருந்தாங்க. அதனால் 2022 முதல் T20 தரவரிசையில் முதல் இடத்தில் இருந்த இந்திய அணி 2ஆம் இடத்திற்கு சென்றது. தற்போது ஜிம்பாப்வே தொடரின் முதல் 2 போட்டிகளில் வென்றதன் மூலமாக மீண்டும் தரவரிசையில் முதல் இடத்தை கைப்பற்றியது இந்திய அணி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது போட்டியில் டாஸ் இழந்த இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்திருந்தாங்க. 29 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து ஆரம்பத்தில் தடுமாறியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா 8 ரன்கள், வைபவ் சூரியவன்ஷி 20 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இதன் பின்னர் ஜோடி சேர்ந்த இஷான் கிஷான் மற்றும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 3வது விக்கெட்டுக்கு 66 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 25 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் அடுத்து வந்த திலக் வர்மாவுடன் இணைந்து இஷான் கிஷான் ஜிம்பாப்வே பந்து வீச்சை துவம்சம் செய்தார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இஷான் கிஷான் 31 பந்துகளில் அரை சதம் கடந்து மொத்தமாக 81 ரன்கள் குவித்தார். அதிலும் குறிப்பாக தனது அரை சதத்திற்கு பிறகு வெறும் 13 பந்துகளில் 31 ரன்களை விளாசி அதிரடி காட்டினார். மற்றொரு முனையில் திலக் வர்மா 23 பந்துகளில் அதிவேக அரை சதம் அடித்து 60 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இதனால் இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் என்ற பிரம்மாண்ட
ஸ்கோரை எட்டியது. 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நிர்ணயித்த கடின இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு பிரையன் பெர்னார்ட் 19 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்து அதிரடி தொடக்கம் தந்தார். ஆனால் இந்திய அணியுடைய அறிமுக பந்து வீச்சாளர் யஷ் தாக்கூர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்தார். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த ஜிம்பாப்வே அணி 9 ஓவர்களுக்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. பகுதி நேர பந்து வீச்சாளர்களான அபிஷேக் சர்மா 3 விக்கெட்டுகளையும் திலக் வர்மா 1 விக்கெட்டையும் வீழ்த்தி அசைத்திருந்தாங்க. ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவர்களில் 129 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது. அதையடுத்து இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் ஜிம்பாப்வே அணி 90 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்து தொடர்ந்து இந்திய பேட்ஸ்மேன்களின் திறமையை பாராட்டிய ஜிம்பாப்வே கேப்டன் சிகந்தர் ரசா கேப்டனாக தான் பேட்டிங்கில் சுதப்பிவிட்டதாக தன் மீதே படியை போட்டுக்கொண்டார். ஹரோராவில் நடைபெற்ற 2வது T20 போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி இஷான் கிஷான் அதிரடி ஆட்டத்தால் பெரிய ஸ்கோரை எட்டியிருந்தாங்க. இஷான் கிஷான் 44 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். திலக் வர்மா ஆட்டமிழக்காமல் 29 பந்துகளில் 60 ரன்கள் குவித்திருந்தார். இவர்களின் ரன் குவிப்பால் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் சேர்த்தது இந்திய அணி. அடுத்து 220 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய ஜிம்பாப்வே அணி இந்திய பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 17.5 ஓவர்களில் 129 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது. இதன் மூலம் இந்தியா 90 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய T20 அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் தனது முதல் தொடர் வெற்றியை பதிவு செய்திருந்தார். இந்த படுதோல்விக்கு பிறகு பேசிய ஜிம்பாப்வே கேப்டன் சிகந்தர் ரசா, எங்களது பந்து வீச்சாளர்கள் சில கட்டங்களில் நன்றாக பந்து வீசினர். ஆனால் இந்திய அணியின் வெற்றிக்கு முழு முதற் காரணம் இந்திய அணியின் அபார பேட்டிங் தான். இந்திய பேட்ஸ்மேன்கள் அடித்த சில ஷாட்கள் அவர்களின் பேட்டிங் திறமையும் உண்மையிலேயே வியக்க வைத்தன. எங்கள் அணியின் ஃபீல்டிங் இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். இஷான் கிஷான் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார். தற்போதும் அவர் மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு பாராட்டி பேசியிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அப்படி இல்லைன்னா உலக செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பரபரப்பான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்.